அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்முடைய பதிவில் எதை பற்றி பார்க்கறோன்னா, அதிகாலை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழக்கூடியவர்களுக்கான ஒரு அற்புதமான தகவலை தான் பார்க்குறோம். இந்த நேரத்தில் எந்த மாதிரியான வழிபாடுகளை மேற்கொள்ளலாம், நீங்கள் நினைச்சது நிறைவேறக்கூடிய ஒரு மந்திர வழிபாடு முறையும், இந்த நாளில் செய்யக்கூடிய பரிகாரத்தால் உங்களுக்கு ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன, தொடர்ந்து 48 நாட்கள் இந்த ஒரு முறையை பின்பற்றினாலே நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பல பிரச்சனை மாறுங்க, தலையெழுத்து கூட மாறுங்க. இந்த பதிவு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். மேலும் நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். கோடீஸ்வரர் ஆக வேண்டும்னு ஆசை எல்லோருக்கும் தான் இருக்குதுங்க. அதற்காக நம்ம எந்த முயற்சியும் செய்யாமல் இருக்கக்கூடாதுல்ல. உங்கள் வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்த நினைத்த காரியங்களை நிறைவேற நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன செய்யணுன்னா, பிரம்ம முகூர்த்த நேரத்தில் பயன்படுத்திக்கோங்க. நீங்கள் எதை அடைய வேண்டும்னு நினைச்சாலோ அதை மீண்டும் மீண்டும் நினைப்பதற்கும் நிறைவேறுவதற்கும் ஒரு நல்ல நேரம்தான் இந்த பிரம்ம முகூர்த்த நேரங்க. பிரம்ம முகூர்த்த ரகசியத்தை பற்றி இந்த பதிவில் முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் அதிகாலையில் எழுவது பல நன்மைகளை உங்களுக்கு தருங்க. சனிக்கிழமை அன்று அதிகாலை நேரத்தில் பார்த்தீங்கன்னா சனி பகவானுடைய கிரகண சக்தி பலம் பெற்றிருப்பதால் இந்த நாளை நல்லெண்ணெயில் குளியல் செய்வது சிறப்பாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் பிரம்ம முகூர்த்தத்தில் திதிவார நட்சத்திர யோக தோஷங்களும் எதுவும் கிடையாதுங்க. அந்த நேரம் எப்போதுமே சுப வேலையாக தான் இருப்பதால் இந்த நேரத்தில் எழுந்து குளித்து இறை வழிபாடு செய்வது, நம்முடைய வேலை செய்ய துவங்கினாலே முழுவதும் வெற்றி தாங்க. பிரம்ம முகூர்த்தத்தில் வீட்டில் விளக்கேற்றி வழிபடுவதன் மூலம் சகல சௌபாக்கியம் உண்டாகும். வீட்டில் செல்வ செழிப்பு மகிழ்ச்சி உண்டுங்க. ஆரம்பிப்பது சரியாக இருந்தால் தான் முடிவும் சரியாக இருக்கும்ல. அதனால் ஆரம்பிக்கக்கூடிய நேரம் பிரம்ம முகூர்த்த நேரமாக இருந்தால் நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் வெற்றி உண்டுங்க. அந்த வகையில் சூரியனுக்கு முன்னாடியே எழுந்து சூரியனை விட உயர்ந்த வாழ்க்கையை நீங்கள் நிச்சயம் பெற முடியுங்க. கோடீஸ்வரர்களை உருவாக்கிய நேரம் தான் இந்த பிரம்ம முகூர்த்த நேரம்னு சொல்லுவாங்க. எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல. இது பலரும் பார்த்தீங்கன்னா பின்பற்றிவங்க சொல்லக்கூடிய அற்புதமான ஒரு மந்திரமான நேரங்க. இந்த நேரத்தில் உங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற நினைச்சிங்கன்னா இன்றிலிருந்தே அதிகாலை எழுந்து பழகுங்க. பெரிய சாதனை படைத்த மிகப்பெரிய கோடீஸ்வரங்க அனைவருமே சொல்லக்கூடிய ஒரு நேரம் தான் இந்த பிரம்ம முகூர்த்த நேரங்க. சூரியன் உதிப்பதற்கு முன்பே இருக்கக்கூடிய அதிகாலை பொழுதே உஷத் காலன்னு சொல்லுவோம். இந்த சமயத்தில் தாங்க தேவர்கள், சிவபார்வதி, மகாலட்சுமின்னு அனைத்து தெய்வங்களுமே வான மண்டலத்தில் சஞ்சரிப்பதாக சொல்லப்பட்டிருக்கு. இந்த நேரத்தில் கண்டிப்பாக தூங்காதீங்க. தியானம், வழிபாடு போன்ற பயனுள்ள பணிகளை நீங்கள் செய்யலாம். இந்த நேரத்தில் செய்யக்கூடிய வழிபாடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பல மடங்கு புண்ணியத்தை தேடி தருங்க. அதே போல் உடலுக்கு உள்ளத்துக்கும் ஊட்டம் தரக்கூடிய காலையில் கால் விழிப்பதற்குரிய சிறப்பான பலனை தருங்க. நீங்கள் அதிகாலை நேரத்தில் எழுவதால் உங்களுடைய உடல் சுறுசுறுப்படையோ ஆரோக்கியமாக இருக்கும். சத்தம் இல்லாமலும் பரபரப்பு இல்லாமல் காரியங்கள் பார்த்திங்கன்னா நீங்கள் சிறப்பாக செய்து முடிக்கலாம். சுத்தமான காற்று இருக்கக்கூடிய அதிகாலை பொழுதில் வெளியே நடந்து சென்றீங்கன்னா உங்களுக்கு சுத்தமான காற்று சுறுசுறுப்பை உண்டாக்கி நல்ல உடல் ஆரோக்கியத்தை கொடுத்துடுங்க. அதே போல் இந்த நேரத்தில் நான்முகனை குறிக்குதுன்னு சொல்லுவாங்க. படைக்கும் தொழில் புரியக்கூடிய நான்முகன் தன்னுடைய நாவல சரஸ்வதி அமர செய்து 24 கலைகளையும் படைத்திருக்காரு. பிரம்ம முகூர்த்தத்தில் திதிவார நட்சத்திர யோக தோஷங்கள் எதுவும் கிடையாதுங்க. இந்த நேரம் எப்போதுமே சுப வேலையாக இருப்பதால் எழுந்து குளித்து இறை வழிபாடு செய்து நம்முடைய வேலை செய்தாலே துவங்கினாலே அதற்கான முழு வெற்றியை நிச்சயம் நமக்கு உண்டு. காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திருக்க வேண்டுன்னு நம்முடைய சாஸ்திரங்கள் தெருவில் இருக்கேன். உஷ்யத்துன்னு சொல்லக்கூடிய பெண் தேவதை பற்றி ரிக்வேதத்தில் சொல்லப்பட்டிருக்குங்க. அந்த தேவதை தோன்றிய பின்பே சூரியன் உதயமாவதாகவும் இதனாலேயே விடியற்காலை உஷ்யத் காலன்னு சொல்லப்படுவதாகவும் சொல்கிறாங்க. தேவதையின் செழிப்பான கிரகங்கள் விடியற்காலையில் பூமியை நோக்கி சாய்வதால் அந்த வேளையில் குளித்து விட்டு இறைவனை வணங்குவது விசேஷமான பலனை தருங்க. அதிகாலை நேரத்தில் நீரும் வெதுவெதுப்பாக தான் இருக்கும். அதனால் குறிப்பிட்ட நேரத்தில் வீட்டில் வேலை செய்ய வேண்டும். பின்பு குறிப்பிட்ட நேரத்தில் ஓய்வு எடுக்க வேண்டும். உறங்க வேண்டிய நேரத்தில் விழித்திருத்தா நோய்கள் எல்லாம் நம்மை நோக்கி தான் வரும். அதனால் தான் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க அதிகாலை எழ வேண்டும்னு சொல்லியிருக்காங்க. இந்த நேரத்தில் இறை வழிபாடு வைக்கும் போது நம்முடைய பிரார்த்தனை எதுவாக இருந்தாலும் நிச்சயம் பார்த்திங்கன்னா நிறைவேறுங்க.
பொதுவாகவே இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து விளக்கேற்றி வழிபட்டாலே பெரும் இடையூறுகள் நீங்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. கடன் தொல்லையும் தீரும், கஷ்டங்கள்லாம் காணாமல் போகும்னு சொல்லியிருக்காங்க. இந்த பிரம்ம முகூர்த்த நேரம்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாளில் அதிகாலை பொழுது 3:30 முதல் 6 மணி வரையிலான நேரங்க. இந்த அதிகாலை நேரம் தான் பிரம்ம முகூர்த்தம்னு சொல்லுவோம். இந்த நேரத்தில் எழுந்து படித்தல் அவை மனதில் பதியணும்னு சொல்லுவாங்க. அதே போல் பிரம்ம முகூர்த்தத்தில் பெண்கள் படுக்கையை விட்டு இழந்து விடுவது ரொம்ப நல்லது. பிரம்ம முகூர்த்த நேரத்தில் தான் தேவர்கள் பித்ருக்கள்னு நம்முடைய இல்லங்களுக்கு வருவாங்க. அதனால் அந்த சமயத்தில் நாம் தூங்கி கொண்டிருந்தா வரவேற்காமல் இருக்கிறாங்கன்னு அவங்க திரும்பி போயிடுவாங்க. எனவே தினமும் காலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து குளித்து திருநீர் இட்டு இறைவனை வேண்டி வழிபட்டு வந்தாலே வீட்டில் பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி கடாட்சம் உண்டாகும். வாசலில் அரிசி மாவு கோலமிடுவது ரொம்ப சிறப்புங்க. அடுத்து பிரம்ம முகூர்த்த நேரத்தில் சூரிய உதயத்துக்கு முன்னதாக விளக்கேற்றி வழிபடுவது. மாலையில் சூரிய அஸ்தமனத்துக்கு முன்னதாக விளக்கேற்றி வழிபடணும். காலையில் பிரம்ம முகூர்த்த வேளையில் வீட்டில் விளக்கேற்றி வைத்து சிவ மந்திரத்தையும் சொல்லலாம். அப்படி சொல்ல சொல்ல உங்களுக்குள்ளேயும் வீட்டுக்குள்ளேயும் நல்ல அதிர்வுகள் உண்டாகுங்க. இதனால் வீட்டில் பார்த்தீங்கன்னா நேர்மறையான சிந்தனைகள் தோன்றும். வீட்டில் இருந்த கஷ்ட நிலை மாறும், கடன் தொல்லை தீரும், கணவன் மனைவிக்கிடையே பார்த்தீங்கன்னா ஒற்றுமை மேலும். பொதுவாகவே இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து பூஜைகள் செய்வதும் வழிபாடுகள் செய்வதும் பார்த்தீங்கன்னா சிறப்பான பலனை தருங்க. தினமும் அதிகாலை 4 முதல் 6 மணி வரையிலான நேரம் தான் பிரம்ம முகூர்த்த நேரம்னு சொல்லுவோம். இந்த நேரத்தில் வீட்டில் விளக்கேற்றி வழிபடுவதால் நமக்கு கிடைக்கக்கூடிய நலன்கள் என்னென்னு தெரிஞ்சுக்கலாங்க. அனைவராலுமே இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து குளித்து வீட்டு பூஜை அறையில் பார்த்தீங்கன்னா தீபம் ஏற்றுவது இயலாத காரியம்னு சொல்லலாம். அப்படி பிரம்ம முகூர்த்த வேலையில் எழுந்திருக்க முடியாதவங்க வேறு என்ன செய்தால் பிரம்ம முகூர்த்த வேலையில் எழுந்து வழிபட்ட பலனை பெறலான்னு தொடர்ந்து பார்க்கலாங்க. எழுந்து குளித்துட்டு வீட்டில் விளக்கேற்றுவது அதிர்ஷ்டமான பலன்களை கொடுக்குன்னு சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டிருக்கு. பிரம்ம முகூர்த்த வேலையில் எழுந்து நாம் செய்யக்கூடிய காரியங்கள் பார்த்தீங்கன்னா பல மடங்கு அதிக பலனை தருங்க. பிரம்ம முகூர்த்த வேலையில் எழுந்து குளிச்சுட்டு வீட்டில் விளக்கேற்றி வழிபட்டாலே அவங்களுடைய வீட்டில் செல்வம் பெருகும். இந்த நேரத்தில் விளக்கு ஏற்றுவவங்களுக்கு தேவர்களும் ஆசிர்வாதமும் தெய்வங்களுடைய அருளும் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. அதனால் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து விளக்கு ஏற்றுவது கடினமாக இருந்தாலும் தொடர்ந்து நீங்கள் பின்பற்றி வந்தால் நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் பல நல்ல மாற்றங்கள் உண்டுங்க. இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து கொள்ள முடியாதவங்க இதற்கு பதிலாக வேறு என்ன செய்யலான்னு பார்த்தீங்கன்னா, பிரம்ம முகூர்த்த நேரத்திற்கு இணையாக இருக்கக்கூடிய சூரியன் மறையக்கூடிய நேரமான சத்திய காலம்னு சொல்லுவோம். கிட்டத்தட்ட சத்திய காலமும் பிரம்ம முகூர்த்தமும் இணையான பலனை தருங்க. சத்திய காலம்னா வேறு எதுவும் இல்லை, மாலை வேளையில் 3 இருந்து 6 மணி வரையிலான நேரம் தாங்க. இதில் இறுதியாக இருக்கக்கூடிய 1 மணி நேரம் ரொம்ப விசேஷமான பலனை தரும். பிரம்ம முகூர்த்தத்திற்கு இணையான இந்த சத்திய கால நேரத்தில் விளக்கேற்றினா பிரச்சனைகள் அனைத்தும் தீர்ந்துடுங்க. தினமும் மாலையில் 5 6 மணிக்குள்ளாக விளக்கேற்றுவது சிறப்பான பலனை தரும். அதுவும் வெள்ளிக்கிழமை நாளாக இருந்தால் 6 மணிக்கு மேலே தான் சிலர் விளக்கேற்றுவீங்க. இப்படி செய்யாமல் 6 மணிக்குள்ளே விளக்கேற்றி வழிபடுவது ரொம்ப நல்லதுங்க. 5 6 மணிக்குள்ளே தினமும் பூஜை அறையில் விளக்கேற்றி வழிபட்டு வந்தாலே ராஜ யோகத்தை நீங்கள் பெறலாம். இந்த சத்திய கால நேரத்தில் வீட்டில் விளக்கெறிந்து கொண்டிருந்தாலே அனைத்து தெய்வங்களுடைய ஆசீர்வாதம் நிச்சயம் உங்களுக்கு உண்டாகும். தினமும் மாலை வேளையில் 5 இறை வழிபாடு ஈடுபட்டு வந்தாலே வீட்டில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் நீங்கி நல்ல விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும். இந்த வழிபாட்டினை நாம் செய்ய செய்ய வாழ்க்கையில் பலவிதமான மாற்றங்கள் ஏற்படுவதை நீங்கள் உணர முடியுங்க. இப்படிப்பட்ட சத்தியகால வேளையில் ஏற்றக்கூடிய விளக்கானது மஞ்சள் திரியை கொண்டு ஏற்றினா இன்னும் கூடுதல் பலனை பெறலாங்க. ஒவ்வொரு பிரார்த்தனைக்கும் பொதுவாக ஒவ்வொரு நிறத்தில் திரியை பயன்படுத்துவது ரொம்ப சிறப்பு. அந்த வகையில் மஞ்சள் நிற திரியானது துன்பங்களை போக்கக்கூடிய ஆற்றல் நிறைந்ததாக இருக்கு. சாதாரண திரியில் மஞ்சள் தேய்த்து காய வைத்த பின்னர் நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. இப்படி தீபம் ஏற்றினாலே கஷ்டங்கள் அனைத்தும் நீங்கிடுங்க. தொடர்ந்து பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுதாதவங்க 5 விளக்கில் இது போல் மஞ்சள் திரியை கொண்டு 5 தீபம் ஏற்றினா நல்ல பலன் உண்டு. இந்த 2 வேளைகளோ வழிபாட்டுக்கு சிறந்த நேரமாக அமைந்திருக்கு. நீங்களும் உங்கள் வீட்டு பூஜை அறையில் இந்த நேரத்தில் தவறாமல் தீபம் ஏற்றி வந்து
வழிபட்டாலே உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் படிப்படியாக சரியாகிடுங்க. அதிகாலையில் எழுந்து முடிந்தவரை தீபம் ஏற்றி வழிபட்டு பாருங்க. நிச்சயம் நல்ல மாற்றங்களை நீங்க உணரலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நீங்க வேலை இருக்க மைமை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் நன்றி நண்பர்களே. ஓ முருகான கமெண்ட் பாக்ஸ்